என் டீம்ல ஆல்ரெடி 2 பேர் செத்து போயிட்டானுங்க. 2 பேர்த்த ரிவ்யூ பண்ண வந்த கேப்ல ஒரு ஸ்குவாட் கிட்ட வசமா வந்து மாட்டிக்கிட்டேன். ஸ்குவாட முடிச்சாகணும்னு சொல்லிட்டு படபடன்னு அந்த கருப்பு சட்டை ஓனத்தான நான் அழுத்தி முடிச்ச கேப்ல வீட்டுக்குள்ள போய் பார்த்தா இன்னொருத்த என்ட்ரி கொடுத்துட்டான். டேய் யாரா நீ எங்க இருந்தா வர குறுக்கு கௌசிக்கு வர மாதிரி வந்துட்டான். அவனே அடிச்சாகணும்னு சொல்லிட்டு கட்டையை போட்டு மறுபடியும் உருண்டு படபடன்னு அவனை டவுன் பண்ணி விட்டாங்க. இவன் அடிக்க கேப்ல பார்த்தா இன்னொருத்த என்ட்ரி கொடுத்துட்டான் போல. பட்டுன்னு பின்னாடி அங்கிட்டு இருந்து அவனை ஒருத்தன் அடிக்க பார்க்குறான். சட்டு இவன் கிட்ட கன்ஃபார்ம் பண்ணு சொல்லிட்டு பட்டக்கன்னு வாழை குத்துறான். பார்த்தா வாளுக்கு அந்த பக்கம் போயிட்டான். சரி இந்த பக்கம் ஏறி அந்த பக்கம் போய் அவன் கில்ல கன்ஃபார்ம் பண்ணி விட்டு படபடன்னு நண்டு விட்டு மெடி வேற சுத்தணும்ல அப்படின்னு சொல்லிட்டு சடசடங்கிட்டு போயிட்டு ஒரு மெடியை சுற்ற ஆரம்பிச்சாங்க. பட்டுன்னு உட்காந்து பொறுமையாக அந்த வீடியோ சுற்றுற கேப்ல பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம 13K போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஏன்னா 10 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்ம 13K போயிடலாம். நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த பொட்டியை மட்டும் தட்டி விடுங்க. மறுபடியும் ரத்தம் ஒரு சொட்டு மிச்சம் இருந்தாலும் சொல்லிட்டு பாடப்படம் கிளம்ப அரசாங்க எனிமி அடிக்க பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன்னொருத்தர் ரிவ்யூ பண்ணியிருக்கான். சடசடன்னு அவனை அழுத்தி டவுன் பண்ணி விடலாம். பார்த்தா வாழை குத்திட்டான். சட்டுன்னு அவனை ஏறி அழுத்தி அவன் சொல்லிட்டு அவனை டவுன் பண்ணி விட்டுட்டு இங்கிட்டு பார்த்தா பின்னால் இன்னொருத்தர் பாடப்படம் அடிக்க ஆரம்பிச்சான். வாழை குத்தி இன்னொருத்தர் அடிச்சு அவன்தான் சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு ஏறினாங்க. ஃபயரை போட்டுட்டு ஃபயர் நக்கின்னு பார்த்தா மேலேருந்து போட்டு நின்று போட்டான்.